हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயம் கடைசி அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம், துறவின் பக்குவம். அதில் போன வாரம் நம்ம ஆம், எப்படி நம்ம நம்மளுடைய பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் கடமைகளின் மூலமாக நம்ம கர்மயோகத்தின் மூலமாக அனைத்து வினைகளிலிருந்தும் எவ்வாறு விடுபடுவது அப்படிங்கிற கிருஷ்ணன் சொன்னார். என்ன சொன்னார்? முதல்ல நான்கு விதமான ஆம், நான்கு விதமான குலங்கள் இருக்கின்றன அர்ஜுனா அப்படிங்கிறது. எதிலிருந்து இருக்கின்றன? அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் என்று நான்கு விதமான குலங்கள் இருக்கின்றன. அதில் ஒவ்வொருத்தங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய பிராமணர்களுடைய வேலை பிராமணர்கள் அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு, ஆத்திகம், இந்த மாதிரி உள்ள இதில் பிராமணர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த மாதிரி தன்மையுடன் அவர்கள் செயல்படுகின்றார்கள். சத்திரியர்கள் சூரத்தனம், வலிமை, மன உறுதி, வளமை, போரில் தைரியம், கொடை, ஆளும் தன்மை ஆகியவை சத்திரியர்களின் சுபாவத்திலிருந்து பிறந்தவை செயல்கள். த- வைஷ்யர்களும் சூத்திரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வைஷ்யர்கள் விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம், அது வைஷ்யர்களின் செயல்கள். சூத்திரர்கள் மற்ற மூன்று குணங்களையும் ஆம், உதவி செய்வது. அவர்கள் மூன்று பேருக்கும் உழைப்பாளிகளாக சுபாவம் கொண்டது. இது அவங்களுடைய சுபாவத்தை பொறுத்து பரிந்துரைக்கப்பட்டது அர்ஜுனா. அவங்களுடைய பிறப்பை பொறுத்தல்ல, அவங்களுடைய சுபாவத்தை பொறுத்தவரைங்க. அதில் ஏதாச்சும் ஒரு இந்த இந்த நான்கு பேருமே அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவதன் மூலமாக பக்குவம் அடைய முடியும். அது எப்படி அப்படின்னா உம், யாரிடமிருந்து எல்லாம் தோன்றினாரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். கிருஷ்ணரின் அர்ப்பணிப்பு செய்து அதன் மூலமாகவே எல்லாரும் பக்குவத்தை அடைய முடியும். அதனால் அப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, மற்ற ஒரு கடமையை பண்ணுவதை விட உன்னுடைய கடமையை ஈடுபடுவது தான் சிறந்தது. அந்த மாதிரி நீ பண்ணும்போது ஒரு பொழுதுமே பாவ விளைவுகளால் பாதிக்கப்பட மாட்டாய். உன்னுடைய கடமைகளை மட்டும், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை, உனக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாக ஒரு பொழுதும் நீ பாவ விளைவிலிருந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அதனால் கருத்தினா எந்த ஒரு செயல் எடுத்துக்கிட்டாலும் சரி, நெருப்பு எப்படி புகையை சூழ் நெருப்பு இருந்தால் புகை இருக்கின்றதோ, அதுபோல் எல்லா தொழில் செயல்களிலுமே ஒரு தோஷம் இருக்கத்தான் செய்கின்றது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும். அதனால் முழுவதும் தோஷம் இருந்தாலும் கூட அர்ஜுனா, நீ உன்னுடைய சொந்த கடமையை, சொந்த தொழிலை ஒரு பொழுதுமே துறக்கக்கூடாது. ஏன்னா அது உன்னுடைய இயற்கையிலிருந்து தோன்றியிருக்கின்றது. நீ துறந்தாலும் அதைத்தான் செய்ய போகின்றாய், துறந்தாலும் அதைத்தான் செய்ய போகின்றாய். நீ அது கிருஷ்ணர் பின்னாடி ஒரு அத்தியாயத்தில் சொல்லுவார் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா, நீ போர்லேருந்து ஓடி போகணும்னு நினச்சாலும் நீ அதைத்தான் கடைசி பண்ண போற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். நீ அதனால நம்ம இந்த இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒரு பொழுதுமே ஒருவன் திறக்கக்கூடாது. கர்மயோகம்ங்கிறது எதையுமே நம்ம எது செய்தாலும் அது கிருஷ்ணரன் தொடர்புபடுத்தி செய்வது. அதுதான் கர்மயோகம். அதாவது நம்ம 9வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். எத் கரோசி எத் அஸ்னாசி எத் ஜுகுசி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மத் அர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, தானமாக கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் செய்கின்றாயோ, அது அத்தனையும் எனக்கு ஒரு அர்ப்பணமாக செய்யறது. கிருஷ்ணன் இங்கே நீ எல்லாரும் பிரம்மச்சாரியாக இருக்கணும், எல்லாரும் சன்னியாசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. கிருஷ்ணன் அதான் விவாகத்தை கூட விவாக யஜ்யம் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம அவங்கவுங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டே அவங்கவுங்களுடைய கடமைகளை பின்பற்றி நம்ம தூய்மை அடைய முடியும். ஸோ அதுதான் கிருஷ்ணன் கர்மயோகத்தின் மூலமாக எப்படி கர்ம விளைவுகளிலிருந்து விடுபடுவது, பாவ விளைவுகளிலிருந்து. கர்மம்னா பாவம் மற்றும் புண்ணியம் ரெண்டிலுமே விடுபட வேண்டும். ரெண்டிலிருந்து எப்படி விடுபடுதுன்னா எனக்கு அர்ப்பணமாக செய்யலாமே அப்படின்னார் கிருஷ்ணன். அடுத்து ஞான யோகத்தை பற்றி கிருஷ்ணன் சொல்ல போகிறார். ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். இப்போ
ஞான யோகத்தின் மூலமாக எப்படி தூய்மை அடைவது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்து இந்த பகுதியிலே வந்து கடைசி ஸ்லோகத்தில் வந்து பக்தி யோகம், பக்தி யோகத்துக்கு வந்து அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து பக்தி யோகத்தை பற்றி சொல்ல போகிறாரு. அதனால் இந்த இந்த பகுதியில் வந்து கடைசி இதில் வந்து ஞான யோகத்திலேருந்து பக்தி யோகத்திற்கு வந்து எவ்வாறு மாறுவது அப்படிங்கிறத வந்து முடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து யோகம்ங்கிறது வந்து ஒரு படிக்கட்டுகள் மாதிரி பார்த்துருக்கோம், ஒரு ஏணி படிக்கட்டுகள் மாதிரி. அந்த ஏணியில் வந்து முதல்ல வந்து கர்மயோகம். கர்மயோகம் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். கர்மயோகம் பண்ணுறதுடைய முக்கிய காரணம் வந்து என்னென்னா வந்து தூய்மை, மன தூய்மை அடைவது. மன தூய்மை அடைவது அந்த மாதிரி நம்ம மன தூய்மை அடைஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. நான் உரிமையாளன் இல்லை, நான் கட்டுப்பாட்டாளன் இல்லை, நான் அனுபவிப்பாளன் இல்லை என்ற அந்த மூன்று விதமான களங்கங்களிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு முழுவதுமாக விடுபட்டு விடுகின்றோம். முழுவதுமாக விடுபட்டு விடுகின்றோம். அப்படி ஒரு முழுவதுமாக விடுபட்ட நிலையில், முழுவதுமாக தூய்மை அடைந்த நிலையில், பூரண தூய்மை அடைந்த நிலையில், அம், அப்போ வந்து ஒருத்தங்க வந்து செயல்களை கூட விட்டுவிடலாம். எந்த மாதிரி செயல்கள்னா வந்து எந்தெந்த செயல்கள் வந்து நமக்கு வந்து ஆன்மீகத்திற்கு முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக இருக்கின்றதோ அந்த மாதிரி செயல்களை முற்றிலுமாக துறக்கலாம். துறக்கலாம். கர்ம யோகி, ஞான யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து நான் இது இல்லை, நான் இது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து இந்த சாங்கிய பிலாசபி, பகுத்தறிவு, பகுத்தறிவை வந்து ஆய்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி வந்து நான் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இந்த உடல் அல்ல. இந்த உடல் வந்து எதனாலானது? நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தாலானது. அந்த ஐம்பூதங்களாலான உடல் நான் அல்ல. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்னுடைய அந்த சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ஷ்ம சரீரம் இல்லை, நான் இல்லை. நான் வந்து இப்ப மனம், புத்தி மற்றும் அகங்காரம் அதனாலான சூக்ஷ்ம சரீரம் நான் இல்லை. நான் வந்து யாரு? நான் ஆத்மா. ஆத்மா. என்னுடைய ஆத்மா தான் வந்து உணர்வுற்றது, உணர்வுடையது. உடல் வந்து உணர்வற்றது. உடல் வந்து அதான் அசத். சத்து கிடையாது, அசத். அஹ் அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு இருப்பாங்க. இப்போ சாப்பிட்னா கூட வந்து எப்படி வந்து நம்ம உடலும் ஆத்மாவும் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு தேவையான அளவுமே மட்டும் அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து தனித்திருக்கிறது. ஏன்னா வந்து நான் வந்து தேவையில்லாமல் வந்து மற்றவர்கள் ஆம், அந்த மற்றவர்கள் இருக்கும் இடத்துல இருந்தால் வந்து என்னுடைய கவனம் சிதறுகின்றது. அதில் வந்து நான் தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இருப்பது. அந்த மாதிரி ஏன்னா வந்து அவங்க ஒரு தூய்மை அடைஞ்சிட்டாங்க. மனதில் ஒன்று நினைத்து கொண்டு உடலால் துறப்பது வந்து துறவல்ல அப்படிங்கிறது அது பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து செய்யும் தொழிலை செய்து கொண்டே தியாகம், இந்த பலனை ஏற்பது தான் சிறந்தது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த ஞானிகள் வந்து அதை தாண்டி வந்து விட்டார்கள், தூய்மை அடைந்து விட்டார்கள். அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த மாதிரி வந்து நான் வந்து ஆம், ம், 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 தனித்திருப்பது, தேவையான அளவு மட்டும் உண்பது, அந்த மாதிரி அவங்க வந்து ஏன்னா வந்து மாயையின் மீது மிகவும் எச்சரிக்கையாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னை மாயையில் கவரக்கூடியது. அதிலிருந்து நான் வந்து தனித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்த போது வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஞான யோகம், கர்ம யோகத்திலிருந்து ஞான யோகத்தை அடைந்து அதான் அடுத்த படிக்கட்டு வெளியில் வந்து முதல்ல வந்து அஹ், கர்மி, அடுத்து வந்து கர்மயோகம், அடுத்து வந்து ஞான யோகம், அதுக்கடுத்து வந்து தியான யோகம் பார்த்தா பக்தி யோகம் பார்த்தோம். இங்கே வந்து கிருஷ்ணன் வந்து ஞான யோகத்தையும் தியானத்தையும் சேர்த்து வந்து ஒன்றாக தான் சொல்கிறார் இந்த இதில். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பக்தி யோகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அதில் முடிச்சுட்டு அப்புறமாட்டி அடுத்து வர ஸ்லோகங்களில் நேரடியாக பக்தி யோகத்துக்கே வந்துடலாம் அர்ஜுனா அப்படிங்கிறத தான் வந்து முக்கியமாக பக்தி யோகத்தில் உள்ள பகுதி. ஸோ இன்றைக்கி படுக்க போகிறது வந்து ஞான யோகத்தின் மூலம் தூய்மை அடைதல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. असक्त बुद्धि सर्वत्र जितात्मा विगत स्वरूप स्वपृगः नैष्कर्म्य सिद्धिं परमां சந்நியாசோ நாதி கச்சதி. சுய கட்டுப்பாட்டுடைய, பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். உம். எல்லாத்துலேயுமே வந்து கிருஷ்ணன் தான் தோஷம் இருக்குது அப்படின்னாரு. அதனால வந்து அந்த தோஷமான செயல்லாம் வந்து அவங்க வந்து செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சுய கட்டுப்பாட்டுடன், பற்றற்ற, எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். சொல்கிறேன் வந்து இங்கே வந்து ஏன்னா பகவத்கீதை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தா வந்து எப்படி வந்து
எது எது வந்து நம்மளை பந்தப்படுத்தப் போகின்றது, எது எது வந்து நம்மை பந்தத்திலிருந்து விடுதலை கொடுக்கப் போகின்றது, கர்ம விளைவுகளிலிருந்து எவ்வாறு விடுதலை அடையும். கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து ஞானத்தின் மூலமாக எவ்வாறு விடுதலை அடைவது அப்படின்னு சொல்கிறாங்க. அசக்த புத்தி, அசக்த புத்திங்கிறது வந்து அந்த ஒரு சுய கட்டுப்பாட்டுடைய அந்த பற்றற்ற ஒரு புத்தி புத்தி. அப்புறம் வந்து என்ன விகதஸ்வருக்கங்கிறது வந்து அந்த பௌதிக ஆசைகள் என்று எந்த ஒரு ஆசைகளும் இன்றி வந்து நைஷ்கர்மிய சித்தியம் அப்படிங்கிறது வந்து அந்த கர்மம், அந்த நைஷ்கர்மியங்கிறது வந்து பலனற்ற கர்மம், அந்த கர்மத்தின் கர்ம விளைவுகளை கொடுக்காத ம், ம், அந்த கர்மத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவம். So, அந்த மாதிரி வந்து அவன் வந்து துற துறவினால் வந்து அவன் அடைகின்றான், துறவினால் வந்து அவன் வந்து அடைகின்றான் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கார். 6வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஆருக்ஷ மற்றும் யோக ஆருக்ஷ மற்றும் யோக ருட்ச அப்படிங்கிறது 2 நிலை சொல்லியிருக்காரு. ஸோ யோக முறையில் வந்து ஒரு புது மாணவன் வந்து அப்போ தான் வந்து நம்ம யோகம் பண்ண ஆரம்பிப்பது வந்து அர்ஜுனா, அந்த மாணவனுக்கு வந்து செயல்தான் வழியாக கூறப்படுகின்றது அப்படின்னார். ஆனால் வந்து யார் வந்து யோகத்தில் முன்னேறி முழுமையாக தூய்மை அடைந்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறது, செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து அந்த 2வது வகையை பற்றி சொல்கிறது. யார் வந்து நன்றாக தூய்மை அடைந்து ஆம், முழுமையாக சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றார்களோ அவங்கள வந்து அவங்களை பற்றி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஆறு ரிக்ஷாங்கிறது வந்து யோகத்தை தொடங்கியவன், ஆருட அப்படிங்கிறது வந்து யோகத்தில் உயர்ந்தவன். 2 விதமான மக்கள் இருக்காங்க. வந்து ஒருத்தவங்க வந்து யோகரு ரிக்ஷாங்கிறது வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த அ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா வந்து, நான் வந்து கர்த்தா அல்ல, நான் கர்த்தா அல்ல. அப்புறம் வந்து அவங்க வந்து பலனிலிருந்து எவ்வாறு பற்றின்றி இருப்பது. அத வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து யோக ரிருக்ஷா நிலை. யோக நிருக்ஷா நிலை. நான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து 3 குணங்கள் தான் வந்து எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. ஆத்மா அதிலிருந்து தனித்தது. ஆத்மாவுடைய நிலை வந்து விரும்புவது மட்டும்தான். எந்த ஒரு செயலை நடத்தினா கூட அந்த 5 காரணிகள் தேவைப்படுகின்றன என்ற அந்த ஒரு புரிதலுடன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து ஆம், ப பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு இது பண்ணும்போது வந்து அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அ கொஞ்சம் கொஞ்சமா உயர்நிலை அடையும்போது வந்து எப்படி வந்து கிருஷ்ணன் முன்னாடி சொன்ன மாரி வந்து எப்படி ஆமை வந்து தன்னுடைய அங்கங்கள் எல்லாம் வந்து ஓட்டுக்குள் வந்து இழுத்துக்கொள்கின்றதோ, அது மாரி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்து அந்த ஒரு பக்குவ நிலை அடைந்தவுடன் நான் வந்து அம் புலன்களை வந்து புலனின்ப பொருட்களுடன் ஈடுபடுத்த மாட்டேன். ஆமையும் போல் நான் வந்து உள்ளிழுத்துக் கொள்வேன். அந்த மாரி இப்போ வந்து நம்ம வந்து கண்ணால் எதையும் தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே அப்படிங்கிற மாரி, அந்த மாரி வந்து அவங்க வந்து புலன்களுடன் புலனின்ப பொருட்களை இணைக்கக்கூடிய செயல்களிலிருந்து அவங்க வந்து விடுதலை செய்வார்கள். பண்ணாம இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணும்போது அவங்க வந்து அடுத்த நிலை வந்து என்ன இருக்கும் யோக ருத்த நிலையை வந்து வந்து அடைகின்றார்கள். அந்த மாரி இருக்கும்போது வந்து அந்த மாரி ஒரு சந்நியாசம் தான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த யார் ஒருத்தர் முழுக்க முழுக்க வந்து யோக ருத்தா நிலையை அடைந்தார்களோ அவங்கள பத்தி வந்து அவங்க வந்து கிருஷ்ணன் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா வந்து அசக்த புக்தி. அசக்த புக்தினா வந்து அவங்களுடைய புத்தி புத்தி வந்து ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே மட்டுமே வந்து ஈர்க்கப்பட்டு இருக்குமே தவிர வேற எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஈடுபட்டு இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து நான் உடல் இல்லை, நான் இந்த ஸ்தூல உடல் இல்லை, நான் இந்த சூக்ஷ்ம உடல் இல்லை, நான் வந்து ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைந்து விடுவார்கள். அது மட்டும் இல்லை, அப்புறம் வந்து அந்த பற்றின்றி மட்டும் இருப்பதில்லை. அப்புறம் விகதஸ்பிரக அப்படிங்கிறார். விகதஸ்பிரகங்கிறது வந்து அவங்க வந்து என்ன அந்த ஒரு அம், ஆத்மாவுக்கு வந்து என்னதான் வந்து நான் பற்றின்றி இருந்தால் கூட வந்து எனக்கு வந்து அந்த ஆசை இருந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ வந்து எனக்கே சர்க்கரை வியாதி இருக்கு. சர்க்கரை வியாதினா வந்து டாக்டர் சொல்லிடுறாரு, நீ வந்து சுத்தமா வந்து இனிப்பே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து சரி அப்படின்ட்டு இனிப்பை வந்து நான் சாப்பிடாம இருப்பேன். ஆனாலும் வந்து என்னுடைய மனது வந்து ஆஹா! எவ்வளோ நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களே! என்னால சாப்பிட முடியலைங்கிறது அந்த ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஒரு நிலையையும் தாண்டி வருகின்றார்கள். 2 நிலை. அவங்க வந்து பற்றின்றியும் இருக்காங்க. அதைப் பற்றி அந்த ஒரு ஒரு ஆசை. அதையும் தாண்டி வருபவர்கள். உங்களுக்கு அந்த மாரி இருக்கவங்கள பத்தி அந்த தான் வந்து ஒரு உண்மையான ஒரு சன்னியாசி. அந்த மாரி உள்ள ஒரு ஞான யோகியை பற்றி கிருஷ்ணர் வந்து இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தா அந்த கௌஷிக்ங்கிறது ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் என்ன பண்ணாருன்னா, நான் எல்லாத்தையும் துறந்துட்டு துறவறம் இருக்கப் போகின்றேன் அப்படின்ட்டு காவியடையெல்லாம் அணிஞ்சிட்டு காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போனாலுமே என்ன சரி அவருடைய மனம் வந்து நிம்மதியாகவே இல்லை. அப்படியே ஒரு சஞ்சலமாகவே இருந்து கொண்டே இருந்தது.
அப்போ வந்து அவர் வந்து அங்கே ஒரு துறவி வரும்போது வந்து கேட்குறாரு, என்ன ஏன் இப்படி வந்து இருக்கு அப்படின்னாலே வந்து அந்த துறவி வந்து கேட்குற, நீ யார் முதல்ல அப்படின்னு. நான் தான் கௌஷிக் மன்னர் கௌசிக். மன்னர் யார் நீ? கௌஷிக் கௌசிக்னா எனக்கு யாருன்னே தெரியாது. உடனே அவருக்கு வந்து, உனக்கு என்ன கௌசிக் தெரியாதா? கௌசிக்ங்கிற மன்னர் வந்து நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து முழுக்க நான் தான் ஆண்டுகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து காலாட்படைகள், லட்சக்கணக்கில் குதிரைகள், லட்சக்கணக்கில் வந்து யானைப்படைகள் அவ்வளோ இருந்தது, என்ன நீ தெரியாது அப்படிங்கிற அப்படி வரவன. ம். உடனே வந்து அப்போ தான் உனக்கு வந்து சொல்லுவார். உடனே வந்து நீ வந்து காட்டில் துறவறம் இருந்தாலும் சரி, உன்னுடைய உன்னுடைய எண்ணம் முழுக்க வந்து உன்னுடைய அரசின் மேல் தான் இருக்கின்றது. அரசின் மேல் தான் இருக்கின்றது. அது அரசாங்கத்தின் மேல் தான் இருக்கின்றது. அதனால தான் வந்து நீ வந்து நான் இன்னும் வந்து அந்த மன்னன்கிற எண்ணத்தை வந்து நீ விட்டுக் கொடுக்காமல் இருக்கின்றாய். அந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு. இல்லாட்டி இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, நான் எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு ஆசையும் இல்லை. பாரு நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லி காமிப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கின்றன? பெருமை இருக்கின்றது. நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ஆசை இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அந்த ஒரு பெருமை. இந்த மாதிரி இருக்க ஞானிகளை பற்றி, ஞான யோகிகளை பற்றி கிருஷ்ணன் வந்து சொல்லலை. முழுக்க முழுக்க வந்து பற்றின்றி இருக்கின்றார்கள். ஆசை, பெருமை எல்லாவற்றையும் வந்து துறந்து விட்டுகின்றார்கள். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நிஷ்கர்மியம் அப்படின்னு. நிஷ்கர்மியம்ங்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து செயல்களை துரத்தல் வழி அப்படிங்கிற கிருஷ்ணர். அந்த மாதிரி யோகத்தில் முன்னேறி அவனுக்கு ஜட செயல்களை துரத்தலை வழியாக கூறப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு துறவியை பற்றி கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கார். அது வந்து அந்த அதில் வந்து எப்படி வந்து பக்தன் அடைகின்றான் அப்படிங்கிறத வந்து பிரபுபதா வந்து விளக்குகின்றான். நம்ம வந்து ஞான யோகத்தை பின்பற்றி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பக்தன் வந்து எப்போ என்ன நினைக்கின்றான் வந்து, நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அம்சம் அம்சம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும்போது வந்து நம்முடைய எப்படி வந்து நம்முடைய கை காலெல்லாம் வந்து நம்முடைய உடலுக்காண்டி வேலை செய்கின்றதோ, அதுபோல் வந்து நம்ம அம்சங்கள் வந்து தன்னுடைய முழு உடலுக்காண்டி வேலை செய்யப்பட்டு ஒன்று கிருஷ்ணனுடைய அம்சம் அப்படிங்கும்போது அவன் வந்து இயற்கையாகவே வந்து கிருஷ்ணருக்காண்டி செயல்படுகின்றான் செயல்படுகின்றான். அந்த மாதிரி செயல்படும்போது செயலினுடைய பலன்களை அனுபவிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று வந்து உணர்கின்றான் அவன். அதுதான் வந்து உண்மையான துறவு அப்படின்னு சொல்லி அதுதான் பக்தர்களுடைய துறவு. அந்த மாதிரி இருக்கும்போது துறவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துகின்றது. ம். அந்த இதுதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வில் செயல்படுறவங்க வந்து துறவறத்தை ஏற்ற சந்நியாசி. ஏன்னா அந்த மனநிலை, அந்த மனநிலை தான் வந்து முக்கியம் வந்து கிருஷ்ணன் வந்து திரும்ப திரும்ப சொல்றார். நம்ம பையக்கூடிய செயல்களோட அந்த ஒரு மனநிலை. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கவன் கிருஷ்ணருக்காக மட்டும் செயல்படுகின்றான் செயல்படுகின்றான். பௌதிகத்தின் மீது எந்த ஒரு பற்றுதல் இல்லாமல் கிருஷ்ணனுடைய சேவை அதனால் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தம், தெய்வீக ஆனந்தம். அதற்கப்புறம் வேறொரு இன்பமாக இருப்பதற்கு அவன் வந்து பழகிறனால வந்து அந்த அந்த ஒரு பக்குவத்தை தானாகவே அடைந்து விடுகிறான். ஸோ இதுதான் வந்து அந்த யோகத்தினுடைய பக்குவ நிலை. இதுதான் வந்து பிரபுபதா வந்து யோகருத்த நிலை. அந்த ஒரு பக்குவப்பட்ட நிலை. யோகருருக்ஷ யோகருத்த யோகருத்த நிலைங்கிறது வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இதுக்கு வந்து பிரபுபதா தன்னுடைய பொருளிலிருந்து விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பக்தன் தன்னை போன்ற பக்தி சேவையில் ஈடுபடுவதன் மூலமாகவே இந்த ஒரு நிலையை அடைந்து விடுகின்றான். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து எங்கு அடைகின்றார்கள்? எங்கு அடைகின்றார்கள்? இந்த மாதிரி ஒரு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறவங்க அடையக்கூடிய நிலை என்ன? சித்திம் பிராப் சித்திம் பிராப்தோ யத பிரம்மா தப்னோதி நிபுதோ மே சமோ சைவேன கௌந்தேய நிஷ்ட ஞானஸ்ய யா பரா. குந்தியின் மகனே, இந்த பக்குவத்தை அடைந்தவன் பிரம்மன் எனப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த நிலையினை, திவ்யமான பக்குவ நிலையினை எவ்வாறு அடைய முடியும்? நான் தற்போது சுருக்கமாக கூறுகின்றேன். அதை என்னிடம் அஹ், கேட்பாயாக. கிருஷ்ணன் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து எதை அடைகின்றார்கள் அப்படின்னா வந்து திவ்யமான பக்குவ நிலை, அந்த ஞானத்தின் மிக உயர்ந்த நிலை, பிரம்மன் பிரம்ம நிலையை அடைகின்றார்கள் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லிட்டார் இருந்ததில். அப்புறம் அடுத்த இந்த ஸ்லோகங்களில் வந்து எவ்வாறு அடைகின்றார்கள் அப்படிங்கிற வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 4 ஸ்லோகங்களில் வந்து அவங்க வந்து எப்படி அந்த ஒரு பிரம்ம நிலையை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள், ஞான யோகிகள் அடையக்கூடிய நிலை வந்து பிரம்மன். பிரம்மன் எனப்படும் ஞானத்தின் மிக உயர்ந்த நிலையினை, பக்குவான நிலைகளை அடைகின்றார்கள். அவங்க எவ்வாறு அடைகின்றார்கள்ங்கிறத வந்து அடுத்த ஒரு ஸ்லோகங்களில் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து இங்கே வந்து என்ன சொல்லணும்னா வந்து முதல்ல வந்து நம்ம வந்து நம்மளுடைய பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செல்கிறோம். பலன்களை வந்து ஆம், நம்ம வந்து கிருஷ்ணனுடைய திருப்திக்காண்டி விட்டு கொடுக்கின்றோம். அந்த மாதிரி இருக்கிற மூலமாக வந்து நம்ம வந்து ஞானத்தை அடைகின்றோம். அந்த மாதிரி ஞானத்தை அடையும் போது வந்து
நம்ம வந்து இந்த பிரம்ம நிலையை வந்து அடைகின்றோம். அந்த மாதிரி தூய தூய துறவை பற்றி கிருஷ்ணன் இங்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆம், இதுதான் வந்து தன்னுணர்வின் வழி. இது வந்து எப்படி அடையப் போகின்றார்கள் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து சொல்லப் போறார். அந்த அந்த இந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது வந்து என்ன? பிரம்ம நிலை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ம், கர்மிகள், ஞானிகள், பக்தர்கள் 3 பேர் இருக்காங்க. கர்மிகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வந்து ஆம், பௌதிக இன்பத்தை அனுபவிப்பார்கள். பௌதிக இன்பத்தை வந்து 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 அனுபவிக்கிறார்கள். அங்கே தான் வந்து நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருப்பவர்கள். அப்படியே இந்த கிராஃபில் பார்த்தோம்னா நம்ம வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ் இருக்கும், அந்த 0 இருக்கும், அப்புறம் பாசிட்டிவ் ஆக்சிஸ் இருக்கும். இந்த கர்மிகள்ங்கிறவங்க வந்து அந்த நெகட்டிவ் ஆக்சிஸில் இருக்காங்க. அந்த ஞானிகள் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நம்ம வந்து ஞானிகள் போது வந்து அந்த ஒரு 0 அந்த ஒரு நிலையை அடைபவர்கள் வந்து அதுதான் வந்து அந்த பிரம்மன் நிலை. ஞானிகள் வந்து அந்த பிரம்ம நிலையை வந்து அடைகின்றார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஒரு அந்த பாசிட்டிவ் ஆக்சஸ் அதில் வரும்போது அந்த பக்தர்கள் அடைகிறாங்க. இங்கே வந்து இந்த இந்த கர்மிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து முக்காவாசி வந்து சுயநலம். நான் என்னுடைய உடல் தான் வந்து எனக்கு முக்கியம். என்னுடைய உடல் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த உடலை மையமாக வைத்து தனக்கு இன்பத்தை புலனின்பத்தை கொடுக்கக்கூடிய செல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன? கொஞ்சம் வந்து சுக்கம் கிடைத்தாலும் முக்கால்வாசி இருக்கிறது வந்து துக்கம். துக்கம். அதுதான் வந்து கிடைக்க போகுது. அதே இதில வந்து அந்த ஆன்மீக உலகம், அந்த பாசிட்டிவ் ஆக்சிஸ். அங்க இந்த இடத்துல வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, அங்க வந்து நடக்கிறதெல்லாம் ஆன்மீக செயல்கள். ஆன்மீக செயல்கள். அது வந்து சுயநலமற்ற செயல்கள். கிருஷ்ணருடைய திருப்திக்காண்டி வந்து செய்யக்கூடிய செயல்கள். நான் வந்து கிருஷ்ணர் தான் மையமாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள். ஸோ 2லயுமே வந்து செயல்கள் இருக்கு. கர்ம கர்மியலான அந்த அ பௌதிக உலகத்திலயும் செயல் இருக்கு. ஆன்மீக உலகத்திலயும் செயல் இருக்கு. இந்த 2க்கும் நடுவுல வந்து இருக்கக்கூடியது வந்து அதுதான் வந்து பிரம்ம நிலை. பிரம்ம நிலையில வந்து செயல்கள் எதுவும் செய்யாமல் பௌதிக செயலிலும் கிடையாது, ஆன்மீக செயலிலும் கிடையாது. து ஆம் பௌதிக செயலில் படும்போது வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து துக்கம். ஆன்மீக செயலில் செய்யக்கூடியது வந்து ஆனந்தம். இந்த 2மே இல்லாமல் அமைதி நிலை. ஒரு அமைதி நிலையை வந்து அடைவது வந்து அதுதான் வந்து ஒரு பிரம்ம நிலை. பிரம்ம நிலையில வந்து த எதுவுமே கிடையாது. அ முக்காவாசி அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து, அந்த கிருஷ்ணன் வந்து 3 விதமான செயல்கள வந்து 3 விதமான குணங்கள் வந்து நம்மளை வந்து நரகங்களுக்கு செல்லக்கூடிய வழி வந்து 3 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. என்னென்ன 3 வழிகள் அப்படின்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த காம, குரோத மற்றும் லோபம். பேராசை, அந்த ஒரு காமம் மற்றும் என்னுடைய குரோதம், என்னுடைய கோபம் மற்றும் என்னுடைய அந்த 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 பேராசை மற்றும் அந்த ஒரு அ அ பொறாமை. இந்த ஒரு 3 விஷயங்கள். இந்த காம, குரோதம் மற்றும் லோபம் 3மே வந்து அர்ஜுனா நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய 3 வழிகள். அதை வந்து ஞானிகள் வந்து முழுக்கமாக துறந்து, என்னுடைய ஆத்மாவை எவ்வாறு தூய்மையாக வைத்துக்கொள்வது? தூய்மையாக வைத்துக்கொள்வது. ஏன்னா வந்து நான் வந்து அகம் பிரம்மாஸ்மி. நான் வந்து ஒரு ஆத்மா. அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து நான் வந்து நான் நான் தான் உரிமையாளன், நான் தான் கட்டுப்பாட்டாளன், நான் தான் அனுபவிப்பாளன். இதிலிருந்து அவங்க வந்து முற்றிலுமாக தூய்மை அடைந்து அமைதியை அடைகின்றார்கள். அதுதான் வந்து ஒரு ஞானிகளினுடைய நிலையம். ஞானிகள் முக்கால்வாசி வந்து என்ன நினைக்கணும்னா, இந்த பிரம்மத்தில் கலக்க முயற்சி செய்வார்கள். அதுதான் வந்து இந்த ஞானிகள் வந்து விரும்பக்கூடிய நிலை. அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து என்னென்ன தகுதிகள் இருப்பதால் வந்து அவர்கள் வந்து இதை வந்து அடைகின்றார்கள். எவ்வாறு அடைகின்றார்கள்ங்கிறதுக்கு வந்து அதை வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து இந்த 3 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லப் போறாரு. புத்தயா विशुद्धया युक्तो धृत्यात्मानं नियम्य च सप्तादीनविषां त्यक्त्वा रागद्वेषवियुत्सव च विविक्तसेविलग्वाशी यद्वाक्कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः अहङ्कारं फलं दर्पं कामं क्रोधं परिग्रहम् விமுச்சய நிர்மம சாந்தோ பிரம்ம பூயாய கல்பத்தே. தனது புத்தியினால் தூய்மையடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுகர்ச்சிப் பொருட்களைத் துறந்து வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு தனியிடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல்
மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பற்றுதலின்றி அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம் மற்றும் ஜடப் பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னுணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகின்றான். இவ்வளோ ஒரு தகுதிகள். கிருஷ்ணர் வந்து தகுதிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்போ வந்து ஒருத்தன் வந்து அந்த பிரம்ம நிலையை வந்து அடைய முடியும் அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. முதல் சொல்றது வந்து விஷித்தயா புத்தயா அப்படிங்கிறார். அந்த புத்தி முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்ட புத்தி அப்படிங்க. இது வந்து நமக்கு இந்த முழுமையின் தூய்மைப்படுத்தப்பட்டினா வந்து கிருஷ்ணன் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் தான் போனதுலேருந்து தான் பார்த்தோம். போனதுக்கு முந்தினதில் எப்படி 3 குணங்களில் உள்ள புத்தி என்ன அப்படிங்கிறது. அந்த சத்வகுணத்தில் உள்ள புத்தி, சத்வகுணத்தில் உள்ள புத்தி என்ன? செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது என்று அறியக்கூடிய புத்தி. அதுதான் வந்து சத்வகுணத்தில் உள்ள புத்தி. அதுதான் வந்து தூய்மைப்படுத்தப்பட்ட புத்தி. அந்த ஒரு புத்தியில் வந்து அவங்க வந்து செயல்படுகின்றார்கள். அப்புறம் வந்து என்ன சொல்லணும்? திருப்தியா, மன உறுதி. மன உறுதி என்ன? ஒரு மன உறுதி அதை வந்து கிருஷ்ணன் சொன்னார். என்ன மன உறுதி? உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்வகுணத்தை சார்ந்ததாகும். சத்வகுணத்தில் உள்ள மன உறுதி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆத்மானம் நியமைய. ஆத்மா வந்து நெறிப்படுத்தப்பட்டது. நெறிப்படுத்தப்பட்டது வந்து மனதை வந்து கட்டுப்படுத்தும். அந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்தி எவ்வாறு வந்து தியாகத்தில் ஈடுபடுவது, புலன்பத்திலிருந்து முற்றிலுமையாக விடுபட்டு மனதை கட்டுப்படுத்தி தியானத்தில் வந்து ஈடுபடுவது. அப்புறம் என்ன பண்ணுற சொல்லுவாங்க? ராகத்வேஷ வைத்தஷேர். வைத்தஷேர் அந்த பற்றுதல் வெறுப்பு. ராகம் துவேஷம். இப்போ திருதராஷ்டிர பார்த்தா வந்து எனக்கு வந்து கௌரவர்கள் கௌரவர்கள் மேல் எனக்கு விருப்பம், துவேஷம். எனக்கு வந்து பாண்டவர்களை மீது வெறுப்பு வெறுப்பு. அந்த விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த விருப்பு வெறுப்புகளை முற்றிலுமாக துறந்து விற்றுவிட்டு விட்டுவிட்டு அதன் மேல் பற்றுதலின்றி, விருப்பு வெறுப்பின் மேல் பற்றுதலின்றி சப்த ஆதீன விஷயான் தெக்வாங்க புலன்ப பொருட்களை முற்றிலுமாக துறப்பது. புலன்ப பொருட்களை புலன்களும் புலன்ப பொருட்களை வந்து தொடர்பு வந்து ஆமை எப்படி தன்னை தன்னுடைய அங்கங்களை கூட்டுக்குள் இழுத்துக் கொள்கின்றதோ அதுபோல் வந்து முற்றிலுமாக புலன்ப பொருட்களை துறந்திருப்பது துறந்திருப்பது. விவிக்த சேவி. விவிக்த சேவிங்கிறது வந்து தனி இடத்தில் வாழ்கின்ற ஒரு பற்றற்ற மனிதன். தனி இடத்தில் வாழ்கின்ற வந்து ஒரு பற்றற்று இருக்கும்போது வந்து நம்ம வந்து இயற்கையாகவே வந்து தனியான இடத்துல வாழணும். தனியான இடத்துல தனிமையான இடத்துல வந்து வாழ்வதற்கு நமக்கு விருப்பமாக இருக்கின்றது. தனிமையான இடம் சொல்லலாம். இல்லாட்டி வந்து தூய்மையான இடம். எந்த ஒரு இடத்துல வந்து பக்தர்கள் இருக்கின்றார்களோ, எந்த இடத்துல வந்து தன்னை போன்ற வந்து அந்த ஒரு லைக் மைண்டட் பீப்புள் தன்னை போல அந்த சத் சங்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இருக்கக்கூடியவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லகு ஆசை மிகவும் குறைவாக உண்கின்ற மிகவும் குறைவாக உண்கின்ற அவங்க சாப்பிட்றதே வந்து எதற்காண்டி சாப்பிடுகின்றாங்க வந்து நம்ம உடலையும் ஆத்மாவையும் ஒருங்கிணைத்து வைத்திருப்பதற்காக மட்டும் உண்ணுவது. புலன்பத்திற்கு உண்ணாமல் உடலையும் ஆத்மாவை ஒருங்கிணைத்து வைத்திருப்பதற்காண்டி நம்ம வந்து எப்படினாலும் வந்து சாப்பிட வேண்டியிருக்கு. அதற்காண்டி வந்து 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 சாப்பிடுவது. வாக், காய, மானச 3 விஷயங்கள். நம்ம எப்பயுமே அந்த பிஎம்டபிள்யூங்கிறது ஞாபகம் வச்சு பாடி, மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ். உடல், மனம் மற்றும் வாக்கியம். உடல், மனம் மற்றும் வாக்கியம் மூன்றையுமே கட்டுப்படுத்துவது. கிருஷ்ணன் இதுவும் சொல்லியிருக்காரு. மூன்றையுமே வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சத்துவகுணத்தில் போகணும் வந்து மூன்றையுமே கட்டுப்படுத்தணும். மூன்றையுமே கட்டுப்படுத்தி எதற்கு வந்து தேவையோ அதற்காண்டி மட்டுமே வந்து ஏன் அந்த மூணையும் கட்டுப்படுத்தினா வந்து அவங்க முக்கியமாக வந்து அவங்களுடைய வந்து தியானம். இந்த தியானத்தில் ஈடுபடுவதற்கு வந்து இந்த மூன்றையுமே வந்து நம்ம வந்து நம்ம உடலை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு, மனதை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு மற்றும் நம்முடைய பேச்சு மூன்றையுமே வந்து கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த மூன்றையும் கட்டுப்படுத்தினா தான் வந்து நம்ம வந்து தியானத்தில் வந்து ஈடுபட முடியும். தியான யோக பரநித்தியம். பரநித்தியம் பரநித்தியம் வந்து நித்தியமாக 24 மணி நேரம் 24 மணி நேரம் வந்து தியானத்தில் ஆழ்ந்திருப்பது. தியானத்தில் ஆழ்ந்திருப்பது. நமக்கு சுற்றி என்ன நடக்குது? ஏன்னா இந்த 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 படத்தில் பார்க்குறது வந்து ஒரு கோஸ்வாமி. அந்த கோஸ்வாமி வந்து அவரான பக்தர். அவர் வந்து தியானத்தில் ஈடுபடல. கிருஷ்ணனுடைய நாம ஜபத்தில் ஈடுபட்டு இருந்தார். அப்போ ஈடுபட்டிருக்கும்போது வந்து பக்கத்தில் என்ன நடக்குங்கிறது வந்து அவருக்கு தெரியவே இல்லை. ஒரு புலி வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஆற்றில் வந்து தண்ணி குடிக்கிறான்னு வந்து போயிருந்தது.
அப்போ கூட வந்து அவர் வந்து அவருடைய மனம் சிதறாமல் அவர் வந்து தியானத்தில் முழுமையாக வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பேச்சு, உடல் மற்றும் மனதை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியது. கட்டுப்படுத்தி 24 மணி நேரமும் தியானத்தில் ஈடுபடுவது. வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது வந்து பற்றின்மை. பற்றின்மை எந்த மாதிரி விதத்து பற்றின்மை? உடல் சம்பந்தப்பட்ட மற்றும் அந்த ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம சரீரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பற்றின்றி இருப்பது. பற்றின்றி இருப்பது. அகங்காரம். பொய் அகங்காரம். நான் தான் உடல். உடல். அந்த உடலை சம்பந்தப்பட்டமான விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்வது. அந்த மாதிரி இதில் வந்து விடுபட்டு இருப்பது. விடுபட்டு இருப்பது. உடல் சம்பந்தமான விஷயங்களை நிராகரித்து விட்டு ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வது. அகங்காரங்கிறது வந்து நம்முடைய முக்கியமான அகங்காரம் வந்து நான் உடல் என்று நினைப்பது. அந்த மாதிரி ஒரு அகங்காரத்திலிருந்து விடுபட்டவர். அப்புறம் வந்து பொய்யான வலிமை. ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்ம வலிமை வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா வந்து என்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய பணம், எனக்கு வலிமை, என்னுடைய உடல் வந்து என்னுடைய வலிமை அப்படி நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். ஒரு பொய்யான வலிமை நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு வலிமையிலிருந்து விடுபடுவது. அதனால் வந்து ஒரு ஜடப்பொருட்களை ஏற்காமல் இருப்பது, உடலை வந்து நன்றாக திடமாக வைத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களை உண்ணாமல் இருப்பது, அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து விருப்பமின்றி இருப்பது. அப்புறம் தர்ப்பம், பொய்யான தர்ப்பம். ஏன்னா வந்து அவர் வந்து இப்ப நமக்கு வந்து உடலை தர்ப்பம் எதனால் வருதுன்னா வந்து உடலை சார்ந்திருக்கலாம் தான் வருது. நான் வந்து இப்போ இப்ப நம்ம அந்த 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 கௌஷிக் மன்னனுடைய கதையில் பார்த்தபோது வந்து அவருடைய தர்ப்பம் எதனால் வந்ததுன்னா வந்து நான் தான் மன்னன், எனக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு பெருமை, அது வந்து அந்த மன்னன்கிற ஒரு அடையாளம் எதை சார்ந்தது? உடலை சார்ந்தது. ஆத்மாவுக்கு அந்த ஒரு அடையாளம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இல்லாத இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு பெருமையும் இல்லை. காமம். அந்த புலன்ப பொருட்களை புலன்பத்தை அடைவதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்வதில்லை. அது வந்து உடலில் நினைப்பதில்லை. அப்புறம் குரோதம். குரோதம் நமக்கு வந்து எப்போ வந்து குரோதம் வருது அப்படின்னா கோபம் எப்போ வருதுன்னா வந்து நம்ம வந்து ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டே இருக்கும். அந்த புலன்பத்தை நாள் வந்து அனுபவிப்பதற்காண்டி ஒரு புலனின்ப பொருள் மேலே ஆசை வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அது கிடைக்காத போது நமக்கு வந்து கோபம் வருகின்றது. ஆனா இந்த ஒரு உண்மையான ஞானிக்கு வந்து அந்த ஒரு கோபம் கொள்வதே முற்றிலுமாக இல்லை. முற்றிலுமாக இல்லை. பரிக்கிரகம் விமிட்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஜடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபடுவது. நமக்கு வந்து எது கிடைக்குதோ அதை வந்து ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைந்திருப்பது. நான் வந்து இல்லாட்டி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஏக்கமின்றி அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இல்லாமல் எனக்கு எது கிடைக்கின்றது என்று ஏற்றுக்கொண்டு திருப்தியுடன் இருப்பது. நிர்மம. அடுத்த சொல்ல கிருஷ்ணன் நிர்மமங்கிறது வந்து உரிமையான உணர்வின்றி நான் தான் உரிமையாளன், நான் தான் உரிமையாளன் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த பொசசிவ்னஸ், அந்த ஒரு உரிமை உணர்வின்றி அந்த ஒரு அகங்காரத்திலிருந்து விடுபடும்போது வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து உரிமையினரும் வந்து தன்னை போலவே நம்மை விட்டு சென்று விடுகின்றது. அப்புறம் சாந்தி, அமைதி. அந்த மாதிரி ஒரு பௌதிக கருத்திலிருந்து விடுபட்டு எந்த ஒரு கிளர்ச்சியும் இன்றி ஒரு அமைதியாக இருப்பது. எப்படி இருந்தால் கிருஷ்ணன் வந்து எப்படி அமைதி அப்படிங்கிறது வந்து யாரால் அமைதியை அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து ம், இப்போ வந்து நதிகள்லாம் வந்து கடல்லேருந்து 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார் கிருஷ்ணன் 70வது ஸ்லோகம். நதிகள் வந்து கடலில் வந்து கலந்தாலும் கடல் வந்து மாறுவதில்லை. கடல் வந்து அப்படியே அமைதியாக தான் இருக்குது. ஒரு நதியெல்லாம் வந்து சேர்ந்தனால வந்து அதனுடைய உயரம் கூடுவதோ இல்லாட்டி வந்து கம்மியாவதோ அப்படி மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தடையின்றி வரும் ஆசைகள், ஆசைகள் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பது. அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து அமைதியை அடைய முடியும். அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிக் கொள்ள விரும்புவனால் அல்ல அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அது மாதிரி நம்ம அந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு விரும்பிக் கொண்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து அமைதியை அடைய முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையை வந்து பிரம்ம பூயாய அப்படிங்க. இதுதான் வந்து பிரம்மனை அடையக்கூடிய பிரம்மனை உணர்ந்த நிலை அர்ஜுனா அப்படிங்க. இந்த மாதிரி ஒரு நிலையை உடையவன், இந்த ஒரு பண்புகள் உள்ளவன் தான் வந்து பிரம்ம நிலையை வந்து அடைய முடியும். 2 விஷயங்கள் பிரம்மபூத்தாங்கிறது நிலைங்கிறது வந்து அந்த ம், ம், நான் வந்து ஆத்மா என்று உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை வந்து உணர்வது. நம்மளாம் வந்து ஜீவபூத்தாங்கிற நிலை வந்து நான் வந்து ம், இந்த சூக்ஷ்ம சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரத்தால் சூழப்பட்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் வந்து வந்து ஜீவபூத்தா யார் வந்து அந்த நிலையை வந்து அதை வந்து உடைத்து வருகின்றார்களோ அந்த நிலை வந்து பிரம்மபூத்த நிலை. அதுதான் வந்து அந்த அந்த கிராஃபில் வந்து அந்த 0 நிலை. இந்த 2மே வந்து ஆஹ், நான் வந்து நான் வந்து அப்போ வந்து நமக்கு வந்து இந்த சூக்ஷ்ம உடலும் அல்ல, ஸ்தூல உடலும் அல்ல. அது வந்து அந்த பிரம்ம நிலை. இப்போ வந்து நம்ம வந்து சொரூப நிலை. நம்ம வந்து ஆன்மீக உடலை அடைகின்றோமோ, அது வந்து ஆன்மீக நிலை. அந்த இதுவும் இல்லாமல், அதுவும் இல்லாமல் 2க்கு நடுவில் இருப்பது. அதுதான் வந்து அந்த பிரம்ம நிலை. அடுத்த ஸ்லோகம். ம்.
கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பக்தி யோகத்துக்கு வந்து மாறுறாரு. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூத்தேஷு மத் பக்திம் லபதே பராம். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர் வாழ்க்கையிடம் அவன் சமநோக்கு கொள்கின்றான். அத்தகைய நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் ஞான யோகத்தில் அந்த ஒரு போன ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி எப்படி அடைகின்றான்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் சொன்னார். அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்தவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்கின்றான். பிரம்ம நிலையை வந்து அடைந்து இன்பம் நிறைந்தவனாக இருக்கின்றான். அமைதி பிரம்ம நிலையில் இருக்கும்போது வந்து அமைதி மற்றும் இன்பம் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த இன்பத்திற்கும் ஆனந்தத்திற்கும் வேறுபாடு இருக்கின்றது. ஆனந்தங்கிறது வந்து நம்ம பௌதிக ஐ மீன் ஆனந்தங்கிறது வந்து அந்த ஆன்மீக உலகத்தை சென்றடைய கிடைக்கிறது வந்து ஆனந்தம். இது வந்து இன்பம். அந்த அமைதி மற்றும் இன்பம், அமைதியால் கிடைக்கக்கூடிய இன்பம். அந்த மாதிரி இருக்க வந்து என்றும் வந்து கவலைப்படுவதில்லை, இதயம் அடைவது என்று விரும்புவதும் இல்லை. நான் சோச்சத்தை நான் காங்க்ஷத்தை அப்படிங்கிற கிருஷ்ணன் எல்லா உயிர் வாழ்கிட்டும் வந்து சமநோக்கு இருக்கின்றான். சம சர்வேஷு பூத்தேஷு சர்வேஷு பூத்தேஷு அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டு அத்தகு நிலையில் மத் பக்தி லபத்தே பராம், அவனுடைய தூய பக்தி தொண்டை அடைகின்றான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அந்த யோக படிக்கட்டுகளில் வந்து அந்த ஒரு ஞான யோகத்தில் வந்து தூய்மை அடைந்து ஒரு பக்தர்களுடைய கருணையால் வந்து என்னுடைய பக்தி தொண்டை வந்து அடைவதற்கு அவன் வந்து தயாராக இருக்கின்றான். பக்தி யோகத்திற்கு அவன் வந்து தயாராகின்றான் அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். ஆனால் அந்த அருவவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு சில நேரம் வந்து அந்த அந்த பிரம்ம நிலையை அடைந்த அப்புறமே வந்து இதுவே நல்லா தான் இருக்குது, அமைதியுடன் இன்பம் சொல்லி அதுலேயே சில சமயங்கள் இருந்துறாங்க. அப்படி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆத்மா வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பொழுதுமே வந்து ஆத்மாவில் வந்து அமைதியாக இருக்க முடியாது, செயல் செய்யாமல் இருக்க முடியாது. செயல் செய்ய வேண்டும்னா ஆத்மா வந்து ரொம்ப ஆக்டிவானது. அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பிரம்ம நிலையை அடையும் போது வந்து அப்படியே வந்து எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருப்பது வந்து இருக்க முடியாது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிரம்ம நிலையிலிருந்து மறுபடியும் வந்து பௌதிக நிலையை வந்து அடையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கின்றது. இல்லாட்டி வந்து ஒரு பக்தர்களுடைய ஒரு நிலையை ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் கிடைக்கும்போது வந்து அவங்க வந்து உயர்ந்து வந்து ஆன்மீக உலகத்தை வந்து அடைவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒருக்கு தான் வந்து ஒரு இந்த உருவவாதிகள், அதாவது அருவவாதிகளுடைய இது வந்து பிரம்மத்துடன் வந்து இணைவது. ஆனால் உருவவாதிகள் வந்து அதுலேயும் வந்து முன்னேறி முன்னேறி வந்து தூய பக்தி தொண்டை அடைவது. தூய பக்தி தொண்டை அடைவது அவங்க வந்து 0 நிலையிலிருந்து இருந்துடாமல் அதில் வந்து முன்னேறி பக்தி தொண்டை அடைவது. வந்து மறுபடியும் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போகிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக வந்து தாண்டி வரணும் தேவையில்லை அர்ஜுனா, நேரடியாக நீ வந்து பக்தி யோகத்தில் வந்து ஈடுபடலாங்கிறாரு. இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து பலவிதமான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த ஞான யோகத்தின் மூலமாக முன்னேறி எப்படி பக்தி யோகத்தை அடைவது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ சொல்கிறார். வந்து அந்த பிரம்ம நிலையில் வந்து தங்கி விடாதே, அதன் மூலமாக அருவவாதியாக இருந்து விடாதே, அதன் மூலமாக வந்து உருவவாதிக்கு உயர வேண்டும், முன்னோக்கி வந்து தூய பக்தி தொண்டில் வந்து ஈடுபட வேண்டும். அதுதான் வந்து ஒரு லட்சியம். அதுதான் வந்து ஒரு லட்சியம். அதுதான் வந்து ஒரு முக்தியின் தளத்தில் இருப்பது. முக்தியின் தளத்தில் இருப்பது அதுதான் வந்து உண்மையான பிரம்மபுத்த நிலைங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அதுதான் அப்படிங்கிறது வந்து பிரபுபாதா வந்து சொல்கிறார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இணையாமல் வந்து அவருக்கு தொண்டாற்ற முடியாது. ஏன்னா நம்ம தொண்டாற்றினா கூட வந்து நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு புரிதல் தேவைப்படுகின்றது. நான் யார், கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு என்ன, அந்த ஒரு புரிதல் தேவைப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் வந்து வந்து நம்மளால் தொண்டு தொண்டு செய்யப்படுகின்றது. அந்த ஒரு நிலையை வந்து அடையும் போது வந்து அடைய வேண்டும், அடைய வேண்டும் அடையணும். பௌதிக வாழ்வில் வந்து துன்பம் உண்டு. ஆனால் வந்து அந்த அஹ், பிரம்மத்தில் வந்து துன்பம் கிடையாது. ஆனால் வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து ஈடுபட்டுள்ள பக்தன் அந்த ஒரு பக்தி நிலையை அடைவதற்கு வந்து கவலைப்படுறதுக்கு வருத்தப்படுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை, விருப்பப்படுறதுக்கோ. ஏன்னா வந்து அவர் வந்து கிருஷ்ண உணர்வில் வந்து ஈடுபட்டு இருக்கும்போது வந்து முழுமையாக அடைகின்றான் அவன். கிருஷ்ணன் எப்படி முழுமையானவரோ அதுபோல் வந்து கிருஷ்ணனுடன் அம்சம் என்றான் முழுகும்போது வந்து அவனும் முழுமை அடைகின்றான், முழுமையாக அடைகின்றான். ம். வந்து பக்தன் எப்படி அப்படின்னா வந்து ஒரு அஹ், முழுமையாக தூய்மைப்பட்ட ஒரு நதியை போன்றவன் அப்படிங்க. நதியை போன்றவன். ஏன்னா வந்து அந்த அந்த ஒரு தூய்மையான நதிக்கு வந்து கிருஷ்ணரை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. எப்பொழுதுமே வந்து அவன் வந்து இன்பமாக இருக்கின்றான். கிருஷ்ணரை வந்து நினைத்து கொண்டே இருப்பான், உண்மையாக இருக்கின்றான்.
அவர் வந்து ஒரு ஜட நஷ்டத்திற்காண்டி ஜடத்திற்காண்டி வரக்கூடிய நஷ்டத்துக்கோ லாபத்திற்கோ நஷ்டத்திற்காண்டி வருந்துவதில்லை, லாபத்திற்காண்டி இயங்குவதும் இல்லை. இயங்குவதில்லை. ஏன்னா வந்து அவன் வந்து கிருஷ்ணனுடைய தொண்டில் ஈடுபட்டுள்ளான். ம். அதுதான் வந்து அவனுடைய நிலை. அப்புறம் வந்து என்ன சின்ன சிலர் வந்து கிருஷ்ணன் வந்து ஆம், உயர்வு தாழ்வுகள் இல்லாமல் பார்ப்பதில்லை. சிலரை வந்து உயர்ந்தவன், சிலரை வந்து தாழ்ந்தவன் அந்த மாதிரி காண்பதில்லை. இதெல்லாம் வந்து நிலையற்றவன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நான் உடல் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்தினாக வருவது. அந்த மாதிரி பார்க்காமல் பண்டித சமதர்ஷனக எல்லா ஒரு த்தையும் வந்து சமமாக பார்ப்பது, சமமாக பார்ப்பது. ஆம். நான் வந்து இப்ப பக்தன் வந்து தூய பக்தனால் வந்து அந்த பிரம்மபுத்த நிலையை வந்து அ அந்த 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 புரிதல் வந்து அடைகின்றான். பட் அதை தாண்டி வந்து அவன் வந்து அ உருவவாதி நிலைக்கு வந்து வந்து மிக பெரிய சிறந்த ஒரு ஆனந்தத்தை வந்து அடைகின்றான். அவருக்கு வந்து அந்த பரபிரம்மனுடன் அந்த பிரம்மனுடன் ஐக்கியமாகிறதுங்கிறது வந்து ஒரு நரகத்தனத்தை போன்ற பக்தர்கள் வந்து நினைக்கின்றார்கள். பிரம்மனுடன் ஐக்கியமாகிறது வந்து ஒரு நரகத்தை போன்றது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த ஒரு ஒரு கற்பனை. அ அந்த ஒரு அந்த சொர்க்கலோகத்தை அடைவதில வந்து ஒரு கற்பனை நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அம் எந்த மாரி நினைக்கின்றாங்கன்னா வந்து, இந்த ம் இந்த பௌதிக புலத்தில் இருந்தா கூட வந்து, அந்த ஒரு பல் பிடுங்கப்பட்ட சர்ப்பத்தை போன்று. பல் பிடுங்கப்பட்ட சர்ப்பத்திற்கு வந்து விஷம் எதுவுமே கிடையாது. அது மாரி வந்து அவங்களுக்கு வந்து புலன்கள் வந்து தாமாகவே கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஏன்னா வந்து அவங்க வந்து கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருப்பதால். கிருஷ்ணரை கொடுத்து ஏன்னா வந்து இந்த இந்த உலகமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆன்மீக உலகத்தை போன்றது. ஏன்னா இதுலயும் வந்து அவங்க சேவை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆன்மீக உலகத்துக்கு போய் சேவை தான் செய்ய போறாங்க. 2மே வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணுதான். அந்த மாரி இருக்கவங்க வந்து வந்து ஒரு எறும்புனாலும் சரி, உயர்ந்தவனாலும் சரி, 2மே வந்து அ வந்து ஒன்றுதான். பண்டித சமதர்ஷனக நிலையை வந்து அடைகின்றார். அடுத்து வந்து முழுக்க வந்து கிருஷ்ணன் வந்து பக்தி யோகத்துக்கு வந்து ஒரு ம் உதாரணம் கொடுத்துட்டு அடுத்து பக்தி பக்தி யோகத்தை பத்தி ஆரம்பிக்க வராரு. பக்தியா மாம் அபிஜானாதி யாவத் வாஞ்ச்யசாஸ்மி தத்தவதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே அனந்தரம். பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். இந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த ஞானி வந்து அடுத்து ஒரு அருவவாதத்திலிருந்து உயர்வு பெற்று உருவவாதத்திற்கு பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றார். அதான் கிருஷ்ண வந்து சொல்லலாம் வந்து பக்தி தொண்டினால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றி எப் முழுமையான உணர்வை அத்தகைய பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். ஸோ அதனால வந்து என்ன கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ம். பக்தியாமா அபிஜானதி அப்படின்னு பக்தி தொண்டுதான் அர்ஜுனா. மாம் அபிஜானத்தி என்னை அறிந்து கொள்ள முடியும். என்னை அறிந்து கொள்ள முடியும். அந் அந்த மாரி அறிந்து கொண்டவன் அந்த மாரி அறிந்து கொண்ட பின் என்ன ஆகும்? தத்வதக உண்மையில் வந்து அதை அறிந்த பின்னது ஞாத்வா விஷேத்த அப்படிங்கிறது விஷயத்துங்கிறது நுழைகின்றான். என்னுடைய என்னுடைய அனந்தரம் முடிவில் வந்து என்னுடைய திருநாட்டிற்குள் வந்து அவன் வந்து நுழைகின்றான் அப்படிங்கிறது. எதனால் மட்டும் முடியும்? பக்தியினால். பக்தியினால். பக்தியாமாம் அபிஜானதி அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ம். அந்த கிருஷ்ணரை பற்றியோ அவருடைய ஜன்ம கர்ம சமய திவ்யம் அப்படிங்கிறார் கிருஷ்ணனுடைய பிறப்பு, இறப்பு மற்றும் பிறப்பு மற்றும் அவருடைய லீலைகள், அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து தெய்வீகமானது. அதை வந்து மனக்கற்பையினாலோ, நம்மளுடைய அந்த ஒரு பக்தர்கள் அல்லாதவர்களாலோ புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. அவர் வந்து த கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா வந்து எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? ஒரு தூய பக்தரினுடைய வழிகாட்டுதலின் கீழ். அதன் மூலம் தான் வந்து மட்டும் வழிகாட்டுதலின் மேல் மற்றும் அது மட்டுமல்லாமல் பக்தி தொண்டு. பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலமா தான் வந்து கிருஷ்ணரை பற்றி உண்மையை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டி வந்து மறந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து 7வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். நான் அகம் பிரகாஷ சர்வஸ்ரீ அப்படிங்கிறார். நான் வந்து அர்ஜுனா எல்லாருக்கும் நான் என்னை வெளிப்படுத்துவதில்லை அப்படிங்கிறார். எல்லாருக்கும் நான் என்னை வெளிப்படுத்துவதில்லை. என்னை யார் வந்து ஏட்டறிவினாலோ, மனக்கற்பனையினாலோ அந்த மாதிரி என்னை புரிந்து கொள்ள விரும்புகின்றார்களோ, அவங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்துவதில்லை. யார் வந்து கிருஷ்ண உணர்வில், பக்தி தொண்டில் உண்மையாக ஈடுபட்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு தான் நான் வந்து
புரிந்து கொள்ள முடியும். நான் வந்து பிஹெச்டி பண்ணதுனால வந்து கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ள முடியாது. இப்போ வந்து அந்த இப்போலாம் வந்து ரிலீஜியனில் கூட பிஹெச்டி இருக்குது. ரிலீஜியனில் பிஹெச்டி இருக்குது. அந்த மாதிரி நான் பிஹெச்டி பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நீங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியுமா? இல்லை. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு பக்தியால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி வந்து கிருஷ்ணருடைய பக்தியில் வந்து கிருஷ்ண விஞ்ஞானத்தில் பூர்ண அறிவுடையவர்கள் வந்து கிருஷ்ணருடைய ஆன்மீக திருநாட்டத்தில் நுழைவதற்கு தகுதி அடைகின்றார். தகுதி அடைகின்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பிரம்மன் அந்த மாதிரி இடத்துல வந்து தனது அடையாளத்தை வந்து ஒரு பொழுதுமே வந்து அவன் இழப்பதில்லை. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது வந்து நானும் பிரம்மன் ஆயிடுவேன் அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. எப்பொழுதுமே வந்து ஒருவன் வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. பக்தி தொண்டு. பக்தி தொண்டுனாலே வந்து நமக்கு வந்து பக்தன், பக்தி தொண்டு, இறைவன். 3மே தேவை. 3மே தேவை. இந்த ஒரு ஞானம் இந்த ஒரு ஞானம் தான் வந்து நம்மளை வந்து முக்தியை அடையறதுக்கு வந்து உதவியாக இருக்கின்றது. பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காண்டி இது பண்ணுகின்றது. அந்த மாதிரி ஒரு 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 ஜடவாளனுடைய கருத்துக்களிலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா, பகவான் யார், நான் பக்த அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன அதை புரிந்து கொள்வது. அதுதான் வந்து முக்தி. முக்தி. அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கவங்க வந்து இங்கே கூட இருக்கக்கூடும். அதாவது இப்போ அந்த ஒரு அருவ பிரம்மத்துடன் கலப்பதுங்கிறது வந்து ஒரு தவறானது. கிருஷ்ணன் வந்து அந்த எண்ணில் நுழைகின்றான் அப்படின்னா வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே இந்த அருவ பிரம்மத்தை பற்றி அவர் சொல்லலை. அந்த விஷத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிருஷ்ணன் யூஸ் பண்ணுறாரு. விஷத்தைங்கிறது அந்த 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 நுழைகின்றான்ங்கிறது வந்து தன்னுடைய தனித்தன்மையுடன் நிலைகின்றான். தனித்தன்மையுடன் நிலைகின்றான். அவருக்கு வந்து 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 இந்த உறவில் ஈடுபடுவது. இப்போ வந்து நம்ம அருவவாதிகள்னு சொல்ல இந்த கலக்கிறது எப்படின்னா வந்து இந்த ஒரு பச்சை மரம் இங்கே இருக்குது வெளியே. அந்த பச்சை மரத்தில் வந்து ஒரு பச்சை கிளி இருந்தால் வந்து அந்த அந்த பிரம்மவாதி என்ன நினைக்கிறது வந்து நான் மரத்தில் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. ஆனால் அந்த கிளி வந்து ஒரு பொழுதுமே தன்னுடைய தனித்தன்மையை இழப்பதில்லை. இந்த கிளி தனியாக தான் இருக்குது. ஒரு ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கு மேல். வந்து இங்கே வந்து ஃபுல்லாக இன்றைக்கி மேகமாக இருக்குது. அந்த மேகத்தை தாண்டி மேலே வச்சுட்டா வந்து நான் வந்து மேகத்துடன் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்டு இருக்குது. கீழே இருக்கவங்களுக்கு நான் கலந்த மாதிரி தெரியலாமே தவிர அந்த ஆனால் வந்து இப்போ அந்த அந்த ஃப்ளைட் வந்து இன்னும் வந்து இருக்கத்தான் செய்கின்றது. அது வந்து ஒருபொழுதும் மேகத்துடன் கலப்பதில்லை. கலப்பதில்லை. இன்னொரு ஒரு உதாரணம் வந்து யாராவது ஒரு ஊருக்கு போனால் வந்து நம்ம வந்து அவங்க வந்து சில சமயம் வந்து அவங்க தான் ஊர் அப்படிம்பாங்க. அ அவங்க தான் ஊரே சொன்னது அப்படின்னா வந்து ஊரே சொல்லாது. அந்த ஊரில் இருக்க மக்கள் தான் சொன்னாங்க. அந்த ஊரே சொன்னது அப்படின்னு சொன்னால் வந்து அதனால வந்து ஊரில் மக்கள் இல்லாமல் போவதில் கிடையாது. அடுத்து ஆறுகள். அரூபாதிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எப்படி வந்து ஆறுகள்லாம் வந்து கடலில் கலந்து வந்து ஒன்றாயிருதுல அது மாதிரி வந்து எல்லாம் கலந்து ஒன்றாயிரலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி எந்த மாதிரினா வந்து அந்த ஆற்றில் உள்ள மீன்கள் மீன்கள் வந்து கடலில் சென்றாலும் வந்து எப்பொழுதுமே வந்து தனியாகத்தான் இருக்கப் போகின்றன. ஒரு பொழுதுமே வந்து அந்த மீன்கள் வந்து கடலுடன் கலந்து செல்வதில்லை. கலந்து செல்வதில்லை. அது அந்த பக்தி ரசாமிரதத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மீன்கள் வந்து அஹ், பக்தர்கள் வந்து எந்த மாதிரி அப்படின்னா வந்து சுறா மீன்கள் போன்றது. சுறா மீன்கள் போன்றது. சுறா மீன்கள் போன்றனா வந்து சுறா மீன்கள் வந்து எங்கே வந்து நீந்தி கொண்டிருக்கும் அப்படின்னா வந்து சுறா மீன்கள் வந்து கடலினுடைய ஆழத்தில் நீந்து கொண்டிருக்கும். நீந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி நீந்து கொண்டிருப்பவர்கள் வந்து மற்ற மீன்கள் போல கிடையாது. மற்ற மீன்கள் வந்து மேலே நீந்தி நீந்தி கொண்டிருக்கும். அப்போ வந்து ஒரு மீனவன் வந்து ஒரு வலையை போட்டான்னா பிடிச்சிட்டு போயிட முடியும். பிடிச்சிட்டு போயிட முடியும். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இருக்கக்கூடியவங்க வந்து எதனால் வந்து கவரப்படுகின்றார்கள். அந்த ஒரு சித்தி அடையும் போது கவரப்படுகின்றார்கள். இல்லாட்டி வந்து பௌதிக இன்பத்தால் கவரப்படுகின்றார்கள். ஆனால் ஒரு தூய பக்தன் வந்து அந்த ஒரு சுறாமீனை போன்றான். சுறாமீன் வந்து தன்னுடைய அது ஆழத்தில் நீந்து கொண்டிருக்கின்றது. நீந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து கடலினுடைய மேற்பரப்பை அறிந்து கொண்டு அதை மட்டும் அறிந்தால் போதாது. அதை விட தாண்டி அது வந்து அருவத்தில் கலப்பதை போன்று அருப்பத்தை கலப்பதை போன்று அதை தாண்டி வந்து பக்த நிலையை வந்து அடைய வேண்டும் அடைய வேண்டும். அந்த ஒரு அறிவு தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படுகின்றது தேவைப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு தூய பக்தி தொண்டு அதன் மூலமாக தான் வந்து கிருஷ்ணனுடைய பரமபுருஷனுடைய தெய்வீக குணங்கள் மற்றும் வைபவங்களை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். அது வந்து கிருஷ்ணர் 11வது அத்தியாயத்தில் சொன்னார். அர்ஜுனா அந்த அஹ், அவருடைய அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். கிருஷ்ணன் விஸ்வரூபத்தை காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு இரண்டு கொண்ட ரூபத்துக்கு சியாமசுந்தர ரூபத்திற்கு வந்துட்டு என்ன சொல்ல கிருஷ்ணா அர்ஜுனா உன்மின் நிற்கும் எண்ணெய் அதாவது இரண்டுகள் இருக்கிற சியாமசுந்தர ரூபத்தை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்ற நேரடியாக காண முடியும் புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலமே மட்டுமே என்னுடைய ரகசியங்களில் உன்னால் நுழைய முடியும் அப்படிங்கிறது கிருஷ்ணன் ஆன்மீக திருநாட்டில் நுழைவது அப்படிங்கிறது வந்து பக்தி தொண்டு செய்து களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டும்தான் நுழைய முடியும். பக்தி தொண்டினாலே
பக்தன் இருக்கின்றான், சேவன், சேவகன், சேவகத்தை ஏற்றுக்கொள்பவர், சேவை. மூன்றுமே இருக்கு. மூன்றுமே இருக்கு. அப்ப அதுக்கு வந்து ஒரு நபரால் தான் ஒன்றுமே பண்ண முடியும். நான் எல்லாத்தையும் கலந்துட்டேன் வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அஹ் சேவை அப்படின்னாலே வந்து சேவகன், சேவகத்தை ஏற்றுக்கொள்பவர், சேவை. மூன்று விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பக்தி தொண்டால் தான் வந்து நம்ம வந்து நிலையை அவருடைய திருநாட்டில் வந்து நிலைய முடியும், நிலைய முடியும், நுழைய முடியும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஜடக்கரத்திலிருந்து விடுபடும் போது வந்து பிரம்மபுத நிலையை அடைந்த பிறகு பகவானை பற்றி கேட்க வேண்டும். பக்தி தொண்டை தொடங்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பக்தி தொண்டை தொடங்க வேண்டும். அந்த ஏணிக்கட்டுகள், ஏணிப்படிகள். அந்த மாதிரி கேட்கும்போது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கறத வந்து தடுப்பதற்கு எதுவுமே இல்லை. நேரடியாகவே நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது வந்து பிரம்மபூத நிலையை வந்து தானாகவே அடைகின்றோம். கஷ்டப்பட்டு வந்து அந்த ஏணி படிக்கட்டுகள் மூலமாக கர்ம யோகத்தை செய்து, அடுத்து ஞான யோகத்தை செய்து, அடுத்து தியான யோகத்தின் மூலமாக தூய்மை அடைந்து இந்த அந்த பிரம்மபூத்த நிலையை வந்து அடைய வந்து அதற்கப்புறம் பக்தி தொண்டை தொடங்குவதற்கு பதிலாக கிருஷ்ணரை பற்றி கேட்கும்போது ம், கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி, அவருடைய செயல்களை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அதை பற்றி கேட்கும்போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பிரம்மபோத நிலையை வந்து அடையத் தொடங்குகின்றோம். பௌதிக களங்கள், பௌதிக களங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்குகின்றது. நம்முடைய காமம், பேராசை மற்றும் அந்த குரோதம், மூன்று விதமான எதிரிகள். எதிரிகள் வந்து நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்குகின்றன. ஸோ அந்த மாதிரி மறையும் போது வந்து நமக்கு வந்து பகவானுடைய தொண்டு, கிருஷ்ணனுடைய தொண்டில் வந்து மேலும் மேலும் வந்து பற்றுக்கொள்ள தொடங்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி பற்றுதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பற்றுதலால் வந்து அந்த கலங்கங்கள், ஜடக்கலங்கங்கள் வந்து நான் உரிமையாளன் அல்ல, நான் கட்டுப்பாட்டாளன் அல்ல, நான் அனுபவிப்பாளன் அல்ல. அந்த ஜடக்கலங்கங்கள் வந்து விடுபடுவது. ஸோ இதன் மூலமாக விடுபடுவது வந்து முழுமுதற் கடவுளை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணன் வந்து இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ரகசியமான அறிவு சொன்னார். இப்போ வந்து ரகசியமான அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஞானிகள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, நான் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆன்மீகமானவன் அப்படி புரிந்து கொள்வது. இது ரகசியமான அறிவு. அடுத்து வர 2 பகுதிகளில் வந்து அடுத்து வரக்கூடிய பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து மிக ரகசியமான அறிவு என்ன, மிக மிக ரகசியமான அறிவு என்ன அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து பக்தி யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். அதுதான் அடுத்து வரக்கூடிய பகுதிகள். அடுத்து வரக்கூடிய அந்த 20 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பகவத்கீதையை வந்து அஹ், நிறைவுக்கு கொண்டு வராரு. ஸோ அதை வந்து பக்தி தான் சிறந்தது அர்ஜுனா அப்படிங்கிறத வந்து நிலைநிறுத்தப் போகின்றார். நிலைநிறுத்திக் கொண்டு அதுதான் வந்து சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேக சரணம் ரஜ அகம் துவம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுச்சக அப்படிங்கிறது வந்து சிரம ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துடன் வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையை வந்து நிறைவு செய்ய போகிறார். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஞான யோகத்தின் மூலமாக எவ்வாறு தூய்மை அடைவது, ஞான யோகத்தின் மூலமாக எவ்வாறு தூய்மை அடைவது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு. எப்போ வந்து நம்ம வந்து கர்மயோகத்தில் வந்து ஈடுபட்டு தொடர்ந்து ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து முற்றிலுமாக முற்றிலுமாக துறப்பது, முற்றிலுமாக துறப்பது. நான் எனக்கு வந்து செயலிலிருந்து பற்றுதலிலிருந்து திறந்து விட்டேன். அந்த பற்றுதல் செய்ய வேண்டும் என்று ஆசையிலிருந்து திறந்து விட்டேன். நான் வந்து இந்த சர்க்கரை வியாதி உள்ள நோய்பட்டவர் போன்று அல்ல. அவருக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ரெண்டிலுமே இருந்து திறந்து விட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து செயல்களை புலன்பத்திற்கான வளர்க்கக்கூடிய செயல்களை வந்து துறக்க முடியும். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தால் எனக்கு வந்து விவாக யஜ்யம் தான் சிறந்தது. ஆனால் எனக்கு அதிலிருந்து முழுமையாக நான் தூய்மை அடைந்து விட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து புலனின்ப பொருட்களிலிருந்து புலன்களை வந்து விளக்குகின்றார்கள். எப்படி வந்து ஆமை தன்னுடைய அங்கத்தங்களை கூட்டுக்குள் இழுத்து கொண்டுகின்றதோ அதற்போல் வந்து அவங்க வந்து விளக்குகின்றார்கள். அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு? அசக்த புத்தி. அசக்த புத்தி மற்றும் 2 விஷயங்கள். அசக்த புத்தி மற்றும் விகத்த சப்ருக அப்படிங்கிறார். சக்த சப்ருக அப்படிங்கிறார். அந்த 2 விஷயங்கள். எனக்கு வந்து அந்த என்னுடைய சுய கட்டுப்பாடு முழுக்க இருக்கு. ஆசையும் இல்லை. ஆசையும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நைஷ்கர்மிய சத்தியம். அந்த ஒரு பலனற்ற செயல்களில் கர்மத்தில் பக்குவம். நைஷ்கர்மியம் செயலற்று இருப்பது. செயலற்று இருப்பது. அந்த மாதிரி ஒரு நிலையை அடைவது வந்து சுய கட்டுப்பாடு, பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்தால் கர்ம விளைவிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான்.
அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 6வது ஸ்லோகத்தில் சொன்னார். என்ன சொன்னதுன்னா வந்து, புதுமானவனுக்கு செயல்தான் வழி, ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு ஜட செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. கூறப்படுகின்றது. இதை நம்ம வந்து போலி சன்னியாசை பற்றி பேசலைங்க. நம்ம வந்து ஒரு உண்மையான சன்னியாசியை பற்றி நம்ம வந்து துறவரத்தை அடைந்தவரை பற்றி இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பக்குவத்தை அடைந்தவன் பிரம்மன் எனப்படும் நிலையை, மிக உயர்ந்த நிலையினை, திவ்யமான பக்குவ நிலையினை அடைகின்றான். அதை எவ்வாறு அடைகின்றேன் அப்படிங்கிறதை வந்து கிருஷ்ணன் வந்து நான் சுருக்கமாக கூறுகின்றேன் அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஒரு தன்மைகளை பற்றி சொன்னார். அதில் வந்து இது அந்த ஞானிகள்ங்கிறது வந்து அந்த பிரம்ம நிலையை அடைவதுங்கிறது வந்து அந்த அந்த கிராஃபில் வந்து 0 நிலையை வந்து அடைவது. பௌதிக உலகத்திலையும் செயல்கள் இருக்கின்றது, ஆன்மீக உலகத்திலும் செயல்கள் இருக்கின்றது. பௌதிக உலகத்தில் நமக்கு இருப்பது துயரம், ஆன்மீக உலகத்தில் நமக்கு இருப்பது ஆனந்தம். ஆனால் இந்த ஞான நிலையை வந்து செயல்களற்று நான் வந்து இந்த சூக்ஷ்ம உடல் அல்ல, ஸ்தூல உடலும் அல்ல, நான் ஆத்மா என்ற நிலையில் செயலற்று இருப்பது. அது ஒரு அப்போ ஒரு அமைதி. ஒரு அமைதியும் அந்த அமைதியின் மூலமும் ஒரு இன்பம் கிடைக்கின்றது. அவங்க வந்து நம் பிரம்மத்தில் கலந்து விட்டதாகவே நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் வந்து பிரம்மத்தில் கலக்க முடியாது. எப்படி வந்து ஒரு பச்சைக்கிளி மரத்தில் இருக்கின்றதோ, ஒரு நம்ம ஃப்ளைட் வந்து எப்படி மேகத்தை தாண்டி வச்சு மேகத்தில் கலந்து நினைக்கின்றோமோ, இது எப்பொழுதுமே அந்த பச்சைக்கிளியோ அந்த ஃப்ளைட்டை வந்து தன்னுடைய தனித்துவத்தை இழப்பது இல்லை. இழப்பது இல்லை. அந்த ஒரு நிலையில் இருப்பது. அந்த மாதிரிலிருந்து அந்த ஞானிகளே இன்னும் பக்குவ நிலையை அடையும் போது வந்து அது என்ன நிலை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அந்த அடுத்த ஒரு ஸ்லோகங்கள் வந்து சொல்றார். அதுக்குள்ள வந்து அது வந்து அந்த எந்த மாதிரி அந்த ஒரு ஞானியினுடைய பண்புகள் என்ன? இந்த புத்தியினால் தூய்மையடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுணர்ச்சி பொருட்களை துறந்து விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு தனியிடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்து பற்றுதலின்றி அகங்காரம் பொய்யான வலிமை பொய்யான பெருமை காமம் கோபம் மற்றும் சடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வின்றி அமைதியாக இருக்கும் மனிதன் தன்னுணர்வின் நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தப்படுகின்றான். அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்தவன் இவ்வாறு தெய்வீகமான நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்துவிட்டு எல்லா உயிர்வாழ்கிட்டும் சமநோக்கு நிலையாகின்றான். அப்படி இருந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு தூய்மை நிலையை அடைந்த ஒரு ஞான யோகி அத்தகைய நிலையில் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான் அப்படின்னு அவர் மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த மாதிரி இருக்கிற ரகசியம் உள்ள அர்ஜுனா நேரடியாக வந்து என்னை அடைய முடியும். எப்படி அடைய முடியும்? பக்தியாமாம் அபிஜானதி. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை அடைய முடியும். முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகைய பக்தியினால் அடையும் போது இறைவன் திருநாட்டில் உழைய முடியும். ஆன்மீக உலகை அடைய முடியும். அந்த பிரம்ம நிலையை 0 நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்சஸ் நிலைக்கு வந்து உயர முடியும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து பக்தி யோகத்திலே அந்த ஆரம்பத்திலே அந்த ஸ்லோகத்தோடு முடிக்கிறார். அடுத்து பக்தி யோகத்தினுடைய அந்த மிக ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவை பற்றி கூறிவிட்டு கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையை வந்து நிறைவு செய்ய போகின்றார். இன்னைக்கு வகுப்பை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.